சேனல் நான் உங்களை சூரியன். நாம் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டிஎன்இ தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் நம்மளுக்கு இன்னையிலேருந்து, அதாவது நேற்றுலேருந்தே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நம்மளுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து அகாடமிக் ஸ்ட்ரீமில் அலாட் ஆன மாணவர்களுக்கு வந்து போயிட்டுருக்கு. ஸோ இந்த டைமில் மாணவர்கள் கேட்கக்கூடிய காமனான விஷயம் வந்து என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம், சார் 12th என்கிட்ட மார்க் ஷீட் ஒரிஜினல் இல்லை, யாருக்கும் கொடுக்கல, ஸோ ப்ரொவிஷனல் கொடுக்கலாமா? அடுத்து வந்து 20,000 ஃபீஸ் வந்து பே பண்ண வேண்டியதில்லை, அது வந்து டைம் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே, இது உண்மையா? அடுத்து சார் எனக்கு வந்து ப்ரைவேட் அஃபிலியேட்டட் காலேஜ் கிடச்சிருக்கு, ஆனால் வந்து நான் கொடுத்த ப்ரிஃபரன்ஸில் எனக்கு கிடச்ச காலேஜுக்கு மேலே இருக்கக்கூடிய எல்லா காலேஜுமே கவர்மெண்ட் காலேஜ் தான். ஸோ நான் வந்து ஸ்லைடிங் கொடுத்தா எனக்கு சேஃபாக. அடுத்து வந்து எனக்கு வந்து இது கிடைக்கல சார், ஸோ வந்து நான் இதை விட்டுட்டு இந்த ரவுண்டு நான் வந்து இந்த சீட் அலாட்மெண்ட் விட்டுறேன், நான் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போகல, ஆனால் நான் செகண்ட் ரவுண்டில் போய் பார்ட்டிசிபேட் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ப்ளஸ் வந்து செகண்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங் எப்போ நடக்கும், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே காமனாக நம்ம ஒரு 2 நாளாக நம்மளுக்கு வந்து மெசேஜஸில் நம்மளோட கமெண்ட்ஸில் வந்து நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இதை வந்து கிளாரிஃபை பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம வந்து மேக் பண்ணுறோம். ஸோ வீடியோ முழுமையாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து நம்ம சொல்ல போகிற கருத்து வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்து புரியும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரியாது. ஓகேங்களா? ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் திங் வந்து 12th மார்க் ஷீட் எப்படி வந்து இப்போ ஒரிஜினல் வந்து நம்மளுக்கு இன்னும் கொடுக்கல, அதனால் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ ப்ரொவிஷனல் மார்க் ஷீட்டை கொடுக்கலாமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 10th ஒரிஜினல் கொடுங்க. 12th மார்க் ஷீட் இன்னும் வரல. ஸோ நீங்கள் வந்து பிரின்ஸிபால்கிட்ட சைன் வாங்கியிருப்பீங்க இல்லையா, உங்களுடைய ஸ்கூலில் அவங்க கொடுத்துருப்பாங்க. ப்ரொஃபஷனல் மார்க் ஷீட்டில் தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ் வந்து பிரின்ஸிபால் வந்து சீல் பண்ணி சைன் பண்ணியிருப்பாங்க. அந்த ஒரிஜினல் கொண்டு போகணும், அதையும் ஜெராக்ஸ் கொண்டு போயிடாதீங்க, அந்த ஒரிஜினல் வந்து கொண்டு போங்க. ஓகேங்களா? இது வந்து நீங்கள் கொண்டு போனீங்கன்னா கண்டிப்பாக அவங்க என்ன பண்ணிப்பாங்கன்னா அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ரெண்டாவது விஷயம், 20,000 அமௌண்ட் வந்து பே பண்ணணும், அது கம்பல்சரி எல்லாருமே பே பண்ணணும். அகாடமிக் ஸ்ட்ரீமில் ஜென்ரலில் கிடச்ச எல்லாருமே 20,000 பே பண்ணி தான் ஆகணும். அது என்ன அப்படின்னா, நீங்கள் கையில் அமௌண்ட் எடுத்துகிட்டு போக தேவையில்லை, எல்லாமே டிஜிட்டல் பேமெண்ட் தான், அதாவது கையில் கேஷே தேவையில்லை. ஓகேங்களா? நீங்கள் அங்கே போயிட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்லாம் முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுடைய யூசர் நேம் பாசிங்க சைன்இன் இருக்கு இல்லைங்களா, சைன்இனில் போயிட்டு இந்த லாகின் பண்ணிங்க அப்படின்னா அங்கே வந்து உங்களுக்கு அட்மிஷன் ஃபீஸ் பேமெண்ட்னு ஒரு ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 20,000 உங்களுக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அமௌண்ட் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அதில் போயிட்டு நீங்கள் எப்படி கவுன்சிலிங் ஃபீஸ் பே பண்ணீங்களோ அதே மாதிரி பே பண்ணிடணும். அங்கே உங்களுக்கு ஸ்பாட்டில் வந்து சொல்லுவாங்க 1 to 2 days உங்களுக்கு டைம் தரோம், அதுக்குள்ளே நீங்கள் கட்டிடுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ 1 to 2 days என்ன பண்ணிடணும் அப்படின்னா அவங்க எந்த டைம் சொல்கிறாங்க அந்த டைமிங் கூட நீங்கள் என்ன பண்ணிடணும் அப்படின்னா இது மாதிரி வந்து அமௌண்ட் வந்து கட்டி முடிச்சிடணும். அந்த 20,000 சப்போஸ் நீங்கள் கட்டலை அப்படின்னா சீட் வந்து நாட் அலாட்டட்னு சொல்லிட்டு கேன்சல் ஆகிடும். ஸோ இந்த விஷயந்தான். அடுத்து என்ன டவுட்னு சொல்லி பார்த்தீங்களா மாணவர்களுக்கு, சரி எனக்கு வந்து அஃபிலியேட்டட் காலேஜ் வந்து கிடச்சிருக்கு, நான் என்னோடய கோர்ஸ் ப்ரிஃபரன்ஸில் நான் வந்து எல்லாமே கவர்மெண்ட் காலேஜ் கொடுத்துட்டேன், ஆனால் கவர்மெண்ட் காலேஜெல்லாம் விட்டுட்டு கரெக்டாக ப்ரைவேட் காலேஜ் அஃபிலியேட்டட் காலேஜ் கிடச்சிருக்கு, ஒரு காலேஜ் முன்னாடி போயிருந்தா கூட எனக்கு கவர்மெண்ட் காலேஜ் கிளிக் ஆகிருக்கும், ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ஸோ இந்த மாதிரி வந்து இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு தான் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம வந்து ஸ்லைடிங் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கொண்டு வரோம். ஸோ ஸ்லைடிங் அப்படின்ற ஆப்ஷன் அப்படின்னா நீங்கள் கவுன்சிலிங் டைமில் கொடுத்த காலேஜ் ப்ரிஃபரன்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த காலேஜ் ப்ரிஃபரன்ஸில் உங்களுக்கு எத்தனாவது நம்பர் காலேஜ் கிடச்சிருக்குன்னு சொல்லி பாருங்கள். ஸோ அந்த நம்பர் காலேஜுக்கு மேலே உள்ள காலேஜஸில் ஏதாவது சீட்டு வேக்கன்ட் இருக்குன்னா, எப்படி வேக்கன்ட் இருக்குன்னா ஃபஸ்ட்டு திங் வந்து அந்த காலேஜில் கவுன்சிலிங் அட்டன் பண்ணியிருப்பாங்க, பட் அவங்க வெட்டினரிக்கோ வேறு ஏதோ ஒரு கவுன்சிலிங்க்கு வெயிட் பண்ணிவிட்டு அந்த சீட்டு வந்து எடுக்காமல் விட்டுருக்கலாம். அடுத்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ ப்ராப்பராக அமௌண்ட் கட்டாமல் போய் சர்டிஃபிகேட் கரெக்டாக டைமுக்கு போய் சப்மிட் பண்ணாமல் போய் அந்த மாதிரி வந்து மேக்ஸிமம் வந்து போகலாம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு இதர ரீசனால் சப்போஸ் அவங்க வந்து சீட் எடுக்கலைன்னா அந்த இடத்துல சீட் வந்து உங்களுடைய கம்யூனிட்டியில் மேபி வேக்கன்ட் ஆகும். அப்படி வேக்கன்ட் ஆகும்போது நீங்கள் வந்து அந்த சீட்டுக்கு எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்னா ஸ்லைடிங் ஆப்ஷன் கொடுக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த சீட் வந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஸ்லைடிங்கிறதுல உங்களுக்கு வந்து அப்வர்ட் மூவ்மெண்ட் மட்டும்தான் ஆகும். 11வது காலேஜ் கிடச்சிருக்கு அப்படின்னா 1 to 11 இந்த காலேஜுக்குள்ளே எதுனாலும் கிடைக்கலாம். கிடைச்ச காலேஜ் மறுபடியும் கூட 3 ரவுண்டுக்கு அப்புறம் 3 ரவுண்ட் நடக்கும் ஸ்லைடிங். ஸோ 3 ரவுண்டுக்கு அப்புறம் அதுவே கூட கிடைக்கலாம். இல்லை அப்படின்னா உங்களுக்கு மேலே இருக்கிற காலேஜஸ் ஏதாவது கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து அக்ரிகல்ச்சர் தான் விருப்பம், ஆனால் நான் கோர்ஸ் ப்ரிஃபரன்ஸில் வந்து இப்போ எனக்கு கிடைச்ச காலேஜுக்கு மேலே ஹார்டிகல்ச்சர் இருக்குது, அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் கண்டிப்பாக யோசிக்கணும். ஒருவேளை உங்களுக்கு ஹார்டிகல்ச்சரோ அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங்கோ கிடச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் அந்த கோர்ஸ் எடுத்து தான் ஆகணும், அதில் வந்து வேறு மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் மேலே எல்லாமே அக்ரிகல்ச்சர் தான் சார் இருக்குது, எனக்கு அக்ரிகல்ச்சர் தான் வேணும், நானும் ப்ராப்பராக மேலே இருக்க எல்லாமே அக்ரிகல்ச்சர் தான் போட்டு வச்சுருக்கேன், ஆனால் கவர்மெண்ட் காலேஜ் இருக்குது, நான் போட்டால் கிளிக் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆகும், அதில் வந்து மாற்று கருத்தே கிடையாது, கண்டிப்பாக உங்களுக்கு கிளிக் ஆகும். அதனால் மாணவர்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா நீங்கள் பண்ணுங்கள். அது எப்படி சார் பண்ணுறது, ஆன்லைனில் அப்ளை பண்ணணுமா இல்லை ஆஃப்லைன்லையான்னு சொல்லி கேட்டிங்கன்னா
ஆஃப்லைன் மோடில் தான். எப்படின்னா நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்காக போகிறீங்க இல்லையா, அப்போ அண்ணா ஆடிட்டோரியத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா கீழே ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அசம்பிள் பண்ணிவிட்டு தென் மேலே வந்து ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு கொண்டு போவாங்க. ஸோ அங்கே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா பேரண்ட்ஸோடைய கையிலுமே, கேண்டிடேட்டு பேரண்ட் எல்லார் கையிலுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க, ஸ்லைடிங் ஃபார்ம் வந்து கொடுப்பாங்க. ஸோ ஸ்லைடிங் ஃபார்மில் உங்களோட அப்ளிகேஷன் நம்பர், நேம் இதெல்லாம் எழுதிட்டு நீங்கள் என்ன ஸ்லைடிங்க்கு விருப்பமானு சொல்லி கேட்பாங்க. அங்கே ஆம், எஸ் அப்படின்ற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ அந்த ஃபார்ம், அந்த ஸ்லிப்பையும் நீங்கள் கொடுத்துட்டு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஐடியில் வந்து சைன்இன் பண்ண லாகின் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அந்த ஐடியில் வந்து உங்களுக்கு அந்த விஷயங்கள் வந்து ஓப்பன் ஆயிரும். ஓகேங்களா, ஸ்லைடிங்க்கான ஆப்ஷன் ஓப்பன் ஆயிரும். ஸோ ஸ்லைடிங் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்லாம் முடிஞ்சு உங்களுக்கு 15 ஆயிரும் அதெல்லாம் வரத்துக்கு. ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ இதுதான் வந்து ஸ்லைடிங்கில் இருக்கக்கூடிய விஷயம். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய குழப்பம். சார் இந்த மாதிரி வந்து எனக்கு அப்டேட்டட் காலேஜ் கிடச்சிருச்சு, ஸ்லைடிங் போட்டாலும் எனக்கு என்ன ஆகாதுன்னா கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கிற மாதிரி எனக்கு தெரியல, திருப்பி ப்ரைவேட் காலேஜ் தான் கிடைக்கும். ஸோ இப்போ நான் வந்து இந்த சீட்டெல்லாம் விட்டுட்டு நான் செகண்ட் ரவுண்டுக்கு போயிட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. டெஃபினட்டாக இந்த சீட்டை விட்டுட்டிங்கன்னா நீங்கள் வந்து கம்ப்ளீட்லி எலிமினேட்டட் ஃப்ரம் த டிஎன்ஏயு அகாடமிக். இந்த வருஷம் அகாடமிக்கில் நீங்கள் கம்ப்ளீட்டாக எலிமினேட் ஆயிடுவீங்க. உங்களால் இந்த வருஷம் எந்த விதமான பார்ட்டிசிபேஷனும் பண்ண முடியாது. ஸ்பாட் அட்மிஷன் ஒன்று இருக்குது, அதை பற்றி நான் பேசுகிறேன். இருந்தாலும் மாதிரி சார் இந்த விட்டுட்டு நான் வந்து செகண்ட் ரவுண்டில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி நான் சீட் எடுத்துக்கிட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, செகண்ட் ரவுண்டில் லாஜிக்காக நம்ம பார்த்தோன்னா கூட ஃபஸ்ட்டு விஷயம், உங்களால் வந்து இந்த சீட் அலாட்மெண்ட் விட்டுட்டிங்கன்னா உங்களால் வந்து இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய எந்த கவுன்சிலிங்லையும் அட்டன் பண்ண முடியவே முடியாது. அது ஒன் திங் ஆச்சுங்களா. செகண்ட் திங், இந்த ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே எல்லா காலேஜோடைய சீட்டையுமே மேக்ஸிமம் ஃபில் பண்ணிடுவாங்க. கவர்மெண்ட் காலேஜெல்லாம் 100% ஃபில் ஆயிரும். ஸ்லைடிங் போட்டால் ஸ்லைடிங்லேயே மேக்ஸிமம் போயிடும், ஏன்னா உங்களை மாதிரி நிறைய பேர் போடுவாங்க. ஸோ அதில் போயிடும். இப்போ அஃபிலியேட்டட் காலேஜ் தான் இருக்கும். அஃபிலியேட்டடில் நீங்கள் நல்லபடியாக நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா இது ஒரு நல்ல காலேஜ் கிடச்சிருக்கும். நீங்கள் இதை விட்டுட்டீங்க அப்படின்னா செகண்ட் ரவுண்டுக்கு போகிறன்ற பேரில் ஏதாவது பண்ணீங்க அப்படின்னா செகண்ட் ரவுண்டில் உங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் அது கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் லோ குவாலிட்டி உள்ள காலேஜ் ஏதோ ஒன்று மாட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் வந்து அது உங்களுக்கு தான் வந்து என்னென்னா அது பெனிஃபிட் இல்லாமல் போயிடும். திருப்பி அதே நீங்கள் பணத்தை கட்டுற மாதிரி தான் இருக்கும். ஸோ வந்து அதனால தான் டிஎன்யூ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அது மாதிரி வந்து செகண்ட் ரவுண்ட்லாம் அட்டன் பண்ண முடியாது. ஃபஸ்ட் ரவுண்டில் சீட் அலாட்மெண்ட் ஆயிடுச்சா ஸ்லைடிங் போட்டு மாற்றிக்கோங்க, இல்லைன்னா உங்களால் வந்து செகண்ட் ரவுண்டில் கலந்துக்க முடியாது. ஓகேங்களா. ஃபஸ்ட் ரவுண்டு கவுன்சிலிங் அட்டன் பண்ண முடியாமல் போனாங்க இல்லைங்களா, அந்த மார்க் எலிஜிபிலிட்டி வராமல் போனாங்க இல்லைங்களா, அவங்க வேணும்னா செகண்ட் ரவுண்டு பார்ட்டிசிபேட் பண்ணலாம் ஒழிய மற்றபடி வேறு யாருமே என்ன பண்ண முடியாது அப்படின்னா செகண்ட் ரவுண்டை பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. கவுன்சிலிங் ஃபீஸ் பே பண்ணாதவங்களும் பண்ண முடியாது அவங்களால. தென் வந்து இப்போ அட்மிஷன் ஃபீஸ் பே பண்ணாமல் விட்டுட்டு செகண்ட் அட்டன் பண்ணுறேன்னு சொல்லி சொன்னாலும் முடியாது. ஸோ மாணவர்கள் வந்து அதை கவனமாக பார்த்துக்கோங்க. இதுதான் வந்து இப்போ இருக்கக்கூடிய கால நிலவரம். அவ்வளோதான். வேறு எதுவும் டவுட் இல்லைன்னு நினைக்கிறேன். மற்றபடி நான் எல்லாமே உங்களுக்கு வந்து கிளாரிஃபை பண்ணி கொடுத்துட்டேன். இதுதான் இப்போ இருக்கக்கூடிய விஷயங்கள். மாணவர்கள் வந்து கரெக்டாக முடிவெடுங்க. இந்த டைமில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்லைடிங் கொடுக்கறதுக்கும் வேண்டான்றதுக்குமான அந்த விஷயங்கள் வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு அப்புறமேட்டு ஸ்லைடிங் வந்து கொடுங்க. ஓகேங்களா. நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது டவுட் இருக்கு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி வைங்க. மற்றும் அற்புதமான சந்திப்போம். நன்றி நண்பர்களே.